பிறரின் நிறைகளை போற்று, குறைகளை கண்டுகொள்ளாதே. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, 7 ஆண்டுகளுக்குப் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. இந்த சிங்காரவேலன் என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்துவிடும். என் தங்கமே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் தங்கத்திற்கான சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை அனுபவிப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக கொடுக்க நினைப்பது எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு என்னிடத்திலிருந்து கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை என் தங்கம் நீ சரியாகத்தான் பெற்றுக்கொள்கின்றாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டும். இது நாள் வரையிலும் என் தங்கம் நீ இழந்துவிட்ட எத்தனையோ விஷயங்களுக்காக சரியான பதிலை தேடி தேடி அலைந்தாய். ஆனால் கடைசியில் உனக்கு புரிந்தது ஒன்றுதான் என் தங்கமே. இத்தனை நாளும் நீ தொலைத்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உன்னை விட்டு சென்றிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரத்தை அது ஆரம்பித்துவிட்டு உன்னை விட்டு சென்றிருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டும். சிங்காரவேலன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? இந்த முருகனின் வார்த்தைகள் என்னவென்று உனக்கு தெரிகின்றதா? நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்காது. அதையும் மீறி ஒரு துன்பம் உனக்கு நெருங்குகின்றது என்றால் நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாதே. எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையின் உண்மைகளை தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உணர முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள். எதிர்பாராத தருணங்கள், எதிர்பாராத நேரங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு நீ வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பதுதானே உன்னுடைய நம்பிக்கையாக இருந்தது. அது 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீ வேண்டியதாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்றால் நிச்சயமாக அதனை என் தங்கம் நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் பின்னாலுமே இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளும் என்றாவது ஒரு நாள் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய நன்மைகளாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன நிறைவான வாழ்க்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கின்றது என்றால் அது இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகுதானே ஆரம்பித்திருக்கின்றது. மன நிறைவான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்றது என்றால் அதுவெல்லாம் உன் முருகன் உனக்கு தந்த நல்ல வார்த்தைகளிலிருந்தும் சிங்காரவேலனை கண்ட நொடிகளிலும் இருந்தும் உன் வாழ்க்கையில் கிடைக்கத் தொடங்கி இருக்கின்றது. இதிலிருந்து என் தங்கம் தன்னுடைய வாழ்க்கையின் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ சோதனைகளையும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது பேரானந்தத்தை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும். எங்கும் என் தங்கம் நீ தயக்கமடைந்து எந்த இடத்திலும் நின்று விடாதே. உன்னை வழி நடத்த உன் முருகன் நான் வரும்பொழுது எதிர்பாராத நல்லதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. முருகன் சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலை எதனால் வந்தது என்று யோசிக்கின்றாயா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சில ஆண்டுகளாகவே நீ வேண்டி விரும்பி நின்று கொண்டிருக்கின்றாய். இதை கொடுத்தால் போதும் எனக்கு மகிழ்ச்சி என்று எண்ணி நீ இதை நினைத்து நினைத்து நல்லபடியான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது
ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. 7 ஆண்டுகளாக இந்த சிங்காரவேலனிடம் நீ மடியேந்து நின்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றென்றும் உனக்குள் மனமகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஏனென்றால் சிங்காரவேலன் நினைத்துவிட்டால் நீ கேட்டதை உன்னுடைய கைகளில் அப்பொழுதே கொடுத்திருக்க முடியும். ஆனால் அன்று உனக்கு கிடைத்திருந்தால் அது நிச்சயமாக உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும். அதை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டும் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பாய். அப்படி ஒரு நிலைக்கு நீ வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பெற்ற பிறகு உனக்கு உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மேலும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ தெளிவாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள். அப்பொழுதுதான் நிச்சயமானது என்னவென்பதும் உனக்கு நிரந்தரமானது என்பதும் உனக்கு புரிய வரும். அதனால் சிங்காரவேலன் இப்பொழுது கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதை நீ நிரந்தரமாக உன் கைகளில் நான் தந்துவிடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு இருந்து அதனை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி தரவும் உன் முருகன் முடிவு செய்து விட்டேன். இனிமேல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதிலிருந்து நீ விலக முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதிலிருந்து நீ பின்வாங்க முடியாது. முருகன் ஒரு முறை கொடுத்து விட்டேன். ஆனால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பின்வாங்கக்கூடாது என்பதனை தெரிந்து கொள். எந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் அடைய நினைத்தாயோ, எந்த இடத்தில் எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ பெருமைப்பட்டாயோ, அந்த இடத்தில் மீண்டும் உனக்கான பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணத்தில் நீ என்னை சந்தித்தாய். எதிர்பாராத நேரத்தில் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கைக்குள் வந்ததை நீ நிச்சயமாக கண்டுகொண்டாய். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் தங்கம், நீ ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கான நன்மைகளை இனிமேல் தேடத் தொடங்கு. நான் கொடுக்கும் பொழுது அதை பெறுகின்ற உன் கைகள் நல்லபடியாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது கரைபடிந்த கைகளாக அது மாறிவிடக்கூடாது என்றுதான் உன் முருகன் சொல்கின்றேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ, அவர்களுக்கு இருக்கிறதே என்று ஏக்கம் கொள்வதோ ஒருபோதும் கூடாது. நீ இது போன்ற ஏக்கம் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால்தான் எந்த தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய மனது எண்ணிய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய விஷயங்களும் என்றுமே உனக்கானதாக ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் வந்து சேரும் தருணம் முருகன் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பது உன் எண்ணமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கும் வரை சொன்ன சொல் நான் மாறவும் மாட்டேன். சொன்ன சொல் மீறி நடக்கவும் மாட்டேன். எதிலிருந்தும் நீ நினைத்தது போல உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாக்கிட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிலையாக்கிட நீ உன்னை தயார்படுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒன்றே உன்னை எந்நாளும் இந்த சிங்காரவேலனின் அருளோடும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சிங்காரவேலன் நினைத்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்காமல் போகிறது என்றால் அதற்கு முழு காரணமும் நீயாக மட்டும்தான் இருந்திருக்கும். உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் தான் அதை உன்னை விட்டு அனுப்பியிருக்கும். அதனால் இனிமேலாவது நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயல்களையும் செய்து கொண்டிரு. உன்னுடைய எத்தனை ஆண்டுகால ஏக்கமாயினும் அது நிச்சயமாக இந்த முருகனால் தீர்த்து கொடுக்கப்படும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.